அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும். மிகப்பெரிய அளவிலே ஒரு பேருரை ஆற்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் கதிர் நிலவன் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். அவர்கள் பேச்சுக்கு இடைஞ்சலாக நான் நிறுத்த விரும்பவில்லை. ஆனாலும் சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பதனால் உங்கள் முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஊரை பற்றி நினைத்து பார்க்கிற போது பொட்டலூர் அணி என்று எப்படி பெயர் வந்தது என்று இங்கே வரும்போது ஒருவரிடம் கேட்டேன். இது சீதாபுரமாக இருந்து பொட்டலூர் அணியாக மாறியது என்று சொன்னார். பொட்டலூர் அணி, பொட்டல் என்கிற இடம் வனாந்தரமான ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும். வனாந்தரமான ஒரு பகுதியிலே ஒரு ஊரணி இருக்கிறது. அந்த ஊரணிக்கு பொட்டலூர் அணி என்று பெயர் ஏற்பட்டிருக்கும். இங்க ஆடு மாடு மயக்க வந்தவங்க, நடந்து போக வந்தவங்க, அந்த பொட்டல்ல ஒரு ஊரணி இருக்குல்லப்பா, அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவே பொட்டலூர் அணி என்று வந்திருக்கும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். பெரியவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய செய்திகள் தெரியும். ஆனா இந்த ஊருக்குள்ள இந்த அருள்மிகு கருப்பசாமி திருக்கோயிலுக்குள்ள வரும்போதுதான் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பான செய்தி இருக்கு. தமிழகம் முழுவதும் எல்லா கோயில்களிலும் தல விருட்சம் இருக்கிறது. பல தல விருட்சங்கள் இருக்கிறது. நாகலிங்கம் இருக்கும், அரச மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், இன்னும் பெயர் தெரியாத உசிலி மரம் இருக்கும், நாவல் மரம் இருக்கும், நாகலிங்க மரம் இருக்கும், எல்லா மரமும் இருக்கும். இதெல்லாம் என்ன மரம் அப்படின்னா, ஒண்ணு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மரங்கள், அல்லது தமிழ்நாட்டுல வளரக்கூடிய மிக சிறப்பான நாகலிங்க மரத்தை பார்த்தீங்கன்னா, நாகலிங்க பூவை பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு படம், 5 தலை நாகை படம் எடுத்து நிற்கிறது போல அந்த பூ மலரும் போது தெரியும். ஆக நாகலிங்க பூ பல ஊர்களில் தலவிருட்சமாக இருக்கிறது. ஆனால் பொட்டலூர் அணியில் மட்டும்தான் தலவிருட்சமாக ஒரு உடை மரத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உங்கள் முன்னோர்கள் என்று எண்ணி பார்க்கிற போது ஆச்சரியமாகவே இருக்கு. உடை மரம் என்பது குடை போல மக்களை காக்கிற மரம் என்று வைத்தார்களா என்று தெரியவில்லை. உடை மரம் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பொட்டலிலே உடை மரம் தான் வளரும். அந்த காலத்துல, இன்னைக்கு முள்ளு மரம் வளருது, ஆனால் உடை மரம் தான் அன்றைக்கு மக்களுக்கு நிழல் ஆதாரமாக இருந்திருக்கும். அங்கே கருப்பசாமி நின்று கொண்டிருந்திருக்கிறார். அந்த கருப்பசாமி நின்று கொண்டிருக்கிற இடத்திலே உடைமரம் நின்று கொண்டிருந்தது. அதனால உடைமரம் கருப்பசாமியாக மாறிவிட்டார் என்று நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட கருப்பசாமி கோயிலின் முன்னாலே இளம் பெண்கள் ஆண்கள் இல்லாத இந்த ஊரினுடைய மொத்த ஜனத்தொகையும் திரண்டு வந்திருப்பது போல இந்த மாமன்றத்திலே நீங்கள் இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது இந்த போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றிதான் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு போராட்டம் எப்போது வெற்றி பெறுகிறது என்று நீங்கள் எண்ணி பார்த்தால், போராட்டம் வெற்றி பெறுவதற்கான காரணம் ஆண்கள் அல்ல. ஆண்கள் இது போன்ற தலைவர்கள் சிலர் உருவாகுவது ஒரு காரணம். ஆனால் அதை விட காரணம், மிகப்பெரிய காரணம், பெண்கள் அந்த போராட்டத்திலே முழுமையான உள்ளத்தோடு கலந்து கொண்டிருப்பதுதான் அந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக மாறார். 600 நாட்களுக்கு பின்னாலேயும் இத்தனை பெண்கள் இந்த ஊரிலே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு இத்தனை நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த போராட்டம் ஒரு காலத்திலும் தோற்று போகாது. தோற்று போகிற போராட்டம் உங்களுக்கு எந்த காலத்திலேயும் பொட்டலூர் அணிக்கு கிடையாது. உங்கள் வரலாறு அப்படித்தான். இன்னொன்றையும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய
தமிழ் குடிகள் பல பேர் இருக்கிறார். நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வரலாறை நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுபோல ரெட்டியார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாயக்கர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை பற்றி அருமையான எழுத்தாளர் கி ராஜநாராயணன் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா சாதிக்கும் ஒரு வரலாறு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனை வரலாற்றையும் தாண்டி அந்த வரலாற்றுக்குள்ளே நீங்கள் ஒற்று போய் பார்த்தால் அந்த வரலாற்றிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு 10 வருடம், 50 வருடம், 100 வருடம் இது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நற்குடி வேளாளர் மரபை சார்ந்த வரலாறு என்பது 1000 ஆண்டுகள் ஓலையிலே தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களாக இருந்த இருங்கவேளாக இருந்தாலும், முருகவேளாக இருந்தாலும், 2வது இருங்கவேளாக இருந்தாலும் அவர்கள் காலத்திலும் தொடர்ந்து எழுதப்பட்டு பின்னால் சிவகடை சுப்பையா, இன்னும் பாளையங்கோட்டையிலே இருந்த நமசிவாயம் போன்றவர்களால் தொகுக்கப்பட்டு பல நற்குடி வரலாறுகள் இருக்கிறது. நான் நற்குடிகளினுடைய வரலாற்றை அல்லது எல்லா ஜாதியினுடைய சாதியர் சங்க வரலாற்றை படித்திருக்கிறேன், நாடார் சங்க வரலாற்றை படித்திருக்கிறேன், ரெட்டியார்களுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன். ஆனால் முழுமையாக எழுதப்பட்ட வரலாற்று தொகுப்பு நற்குடி வேளாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்கள் முன்னிலையிலே சொல்லிக் கொள்வது. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது உங்கள் வரலாறு ஒரு காலமும் தோற்காது என்று நான் சொன்னதற்கு காரணம், நீங்கள் தான் வரலாற்று நாயகர்கள், வரலாற்று நாயகிகள் என்று இருப்பதால் உங்கள் போராட்டம் தோற்று போகிற போராட்டம் அல்ல. இது மக்கள் போராட்டம். 3 நமக்கு முக்கியமான தேவையாக இருக்கிறது. ஒன்று உணவு, இன்னொன்று நீர், 3வது காற்று. அப்படிதானே? சாப்பிடாம ஒருத்தர் ஒரு 20 நாள் இருக்கலாம், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு. இல்ல 50 நாள் இருக்கலாம், 40 நாள் இருக்கலாம், சாமியாருக்கு 40 நாள் இருக்காங்க அப்படின்லாம் பார்த்துருக்கோம். சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு 40 நாள் இருக்கலாம். தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு திலீபன் இருந்தார். எத்தனாவது நாள்? 21 நாட்கள் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து விட்டு தமிழீழ போராடி உயிர் உருக செத்து போனார். அப்ப தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஒரு 20 நாள் வாழலாம். சாப்பாடை தண்ணீர் கூட அருந்தாமல் 21 நாள் இறந்து போனார். அப்போ உணவு இல்லாமல் 1 மாதம் இருக்கலாம், நீர் இல்லாமல் 20 நாள் இருக்கலாம். ஆனால் காற்று இல்லாமல் 5 நாள் கூட இருக்க முடியாது. அந்த காற்று மாசுபடுத்தப்பட்டால் மக்கள் வாழவே முடியாது. அந்த வாழவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மக்களை கொண்டு தள்ளுவது என்பது அது அரசின் நிலைப்பாடாக மாறுகிற போது அது வேறொரு இடத்திற்கு நகர்ந்து போகிறது. நான் அருமை மாப்பிள்ளை சங்கவேலன் கேட்ட போது சொன்னார், போராட்டம் நாங்கள் தொடங்குகிற போது ஒரே ஒரு ஆலை மட்டும்தான் இருந்தது, ஆனால் உரிமை பெற்றிருக்கலாம். ஆனால் போராட்டத்திற்கு பின்பு மேலும் 2 ஆலைகளை இங்கே கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அரசாங்கம் இதை திட்டமிட்டு இந்த இடத்திலே கொண்டு வைக்கலாம் என்று அவர்கள் எண்ணியதனால் தான் வைத்திருக்கிறார். இதை கொண்டு போய் பாளையங்கோட்டையில் வைக்க முடியுமா? இல்ல தூத்துக்குடியில் வைக்க முடியுமா? இல்ல கோயில்பட்டியில் வைக்க முடியுமா? இல்லை எங்கேயாவது ஒரு நகரத்திலே வைக்க முடியுமா? ஒரு நல்ல ஊர்ல கொண்டு போய் வைக்க முடியுமா? ஆக இது பொட்டலூர் அணி. இங்க விவசாய மக்கள் மட்டும்தான் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாத மக்கள் போலதான் இருக்கிறார்கள். அவர்கள் போராட மாட்டார்கள், அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களை எளிதில் ஏமாற்றி விட்டு இங்கே வைத்து விடலாம் என்கிற எண்ணத்துலதான் வச்சிருக்காங்க. இதை நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, தூத்துக்குடியில சிப்காட் இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கங்கேகொண்டான்ல அங்கே சிப்காட் இருக்கு. சிப்காட்னா என்ன அர்த்தம்? தொழில் பேட்டை. தொழில் அங்க செய்யலாம். அவங்க இடம் கொடுப்பாங்க, கரண்ட் கொடுப்பாங்க,
கொடுப்பார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சலுகைகளும் அரசாங்கம் கொடுக்கும். வரி குறைச்சிடுவாங்க, அது செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. நீ சிப்காட்ல கொண்டு போய் அங்க வைக்க வேண்டியதானே? சிப்காட்ல வைக்க வேண்டிய தொழிலை ஏன் இங்கே கொண்டு வைத்திருக்கிறாய்? ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்க வேண்டும், பெரிதாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தொழிற்பேட்டைகள் உருவாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற போது, அரசு சொல்கிற போது என்ன செய்யணும்? சிப்காட்ல கொண்டு வச்சிருக்கணும். ஏன் சிப்காட்ல வைக்கல? சிப்காட்ல வைக்கிற மற்ற தொழிற்சாலைக்காரன் எவனுமே இறந்துகிட்டு இங்க வராதுன்னு சொல்லியிருப்பான். ஆகவே அந்த தொழிற்பேட்டைகளில் வைக்க வேண்டிய தொழிற்சாலையை சமூக மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறது எந்த நியாயமும் அரசுக்கு தர்மமும் கிடையாது. அதனாலதான் இந்த போராட்டத்தை நீங்கள் கையில எடுத்திருக்கிறீர்கள். நியாயமும் தர்மமும் இல்லாத எந்த போராட்டமும் கண்டிப்பாக தோற்று போகாது. அதுவும் அருள்மிகு கருப்பசாமி திருக்கோயிலுடைய கீழே இருந்து செய்கிற இந்த போராட்டம் என்றைக்கும் தோற்று போகும். இன்னும் சொல்ல போகிறார், மாட்டு கொம்பு, மாட்டினுடைய எலும்பு இவைகளை வைத்துக் கொண்டு ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக பல ஊர்களிலே சில தொழிற்சாலைகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த தொழிற்சாலையை சுற்றி மிக அதிகமான நாற்றம் இருக்கும். அந்த கொம்பும் அந்த எலும்பும் நாற்றம் இருக்கும். அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் அதுல போய் வேலை செய்யவில்லை. ஊரை விட்டு ஒதுக்கி கொண்டு போய் அதை வைக்க சொல்லி அரசாங்கமே சொல்லி பல இன்னைக்கு மாட்டு கொம்பு வைக்கிற எந்த தொழிற்சாலையும் மக்கள் மத்தியிலே இல்லை. அப்போ மாடு கொம்பு அது மூலமாக கிடைக்கக்கூடிய இதை வைத்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளை எல்லாம் நீங்கள் ஒதுக்குப்புறமாக கொண்டு போய்விட்ட பிறகு இந்த மீன் கழிவை மட்டும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நமது மக்கள் மீன் சாப்பிடுவார்கள், கருவாடு சாப்பிடுவோம் என்பார். வெளியே வச்சுதான், வெளி வீட்டுல வச்சு, வெளி அறையில வச்சுதான் அதை பொங்கி அதை அன்னைக்கே சட்டியை கழுவி கவுத்திடுவாங்க. ஆக அந்த கழிவை கூட நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்று எண்ணுகிற மக்கள் வாழ்கிற இடத்திலே இப்படி 3 தொழிற்சாலையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மக்களை ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் நினைக்கிறீர்கள் என்பதுதானே அர்த்தம். அதற்கு எதிராகத்தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் போராட்டத்தினுடைய வீரம் செறிந்த வரலாற்றை நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். 600 நாட்கள் என்பது சாதாரண போராட்டத்தினுடைய வடிவம் அல்ல. 600 நாட்களாக நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்வேன், தமிழகத்திலே வேற எந்த போராட்டமும் இப்படி நடைபெற்றது இல்லை, இனி நடைபெறப் போவதில்லை. அது வெற்றிகரமான ஒரு போராட்டத்திற்கு நாங்களும் வந்து நிற்கிறோம், ஒரு சின்ன பங்களிப்பை செய்கிறோம் என்று எண்ணி பார்க்கிற போது உண்மையிலேயே மிகவும் பெருமையாக இருக்கிறது. நான் கேட்டேன், இங்கே கருங்கற்கள் இருக்கிறது என்று கேட்டேன். பொங்கலுக்கு எல்லாரும் வந்து இங்க வந்து பொங்கல் வைப்பார்கள். பட்டவராயன் சாமி இருந்து அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்லயும் அப்படி பட்டவராயன் சாமி இருக்கிறது. நற்குடி வேளாளர்கள் அப்படி கீழே செல்வனூர்ல இருந்து வந்து அப்படி திருப்படைமருதூர் போய் கல்லூர் வந்து கயத்தாறு போய் பிறகு இங்கு வந்து நீங்கள் குடியேறுகிற வரை இருக்கிற எல்லா சாமிகளையும் இந்த கருப்பசாமி கோயிலிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள் என்று வரலாறாக நீங்கள் கோயிலை படைத்திருக்கிறீர்கள். இதை போன்ற இந்த வரலாற்றை இந்த சமூகம் இங்க இருக்கிற மற்ற மக்களோடு சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியை காக்கிற போராட்டம் இந்த திருக்கோயில் முன்னால் ஒரு நாள் நிகழும். அன்றும் உங்கள் முன்னிலையிலே நான் ஒரு ஓரமாக அமர்ந்து அந்த வெற்றியை ரசிக்கிற காலம் வரும் என்று ஒன்று சொல்லி இன்னும் பல சங்கதிகளை பேச வேண்டியது இருக்கிறது. MC மேத்தா என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது.
நீர் மாசுபட்டு போய்விட்டது. இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கங்கையிலே 30,000 கோடி ரூபாய் கங்கையை சுத்தப்படுத்துவதற்காக செலவழித்தார்கள். செலவழித்து முடிந்த பின்னும் கங்கை இன்னும் அசுத்தமாகத்தான் இருக்க. ஒரு காலத்திலே யமுனை ஆற்றங்கரை மிக அழகான ஆற்றங்கரையாக இருந்தது. மக்களை படகுகளிலே அடைத்துக் கொண்டு செல்லுவதற்பார்கள். அந்த யமுனை ஆற்றங்கரையினுடைய யமுனை நீரை சாப்பிட்டு அதுலதான் தாஜ்மஹால் இருக்கு. அங்குதான் எல்லா மன்னர்களும் இருந்தார்கள். இன்றைக்கு யமுனை ஆற்றங்கரை ஆந்திராவை போய் பார்த்தால் தாஜ்மஹால் பின்னாலே ஒரு மாபெரும் ஆறு, ஒரு கழிவு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் வாழ்கிற பூமியிலே இருக்கிற தாமிரபரணிக்கு நேர்ந்த கதியை பற்றி இன்றைக்கு தினத்தந்தியிலே தினமலரிலே செய்தி இருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், ஆறுமுனேரி பக்கத்திலே சாக்கடை கலக்கிறது என்று ஒரு படத்தை தினத்தந்தியிலே வந்திருக்கிறது. தினகரனிலும் செய்து போட்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் அதற்காக 129 கோடி ரூபாய் ஒதுக்கி தாமிரபரணியை சுத்தப்படுத்த போவதாக இன்றைக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மாப்ப சங்கவர்கள் சொன்னார்கள், இந்த ஆலையெல்லாம் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியாங்க. அப்ப 30 கோடி ரூபாய் ஆலைக்கு இவ்வளவு நீங்க செலவழிக்கிறீங்க, இவ்வளவு பாடுபடுறீங்க, இவ்வளவு போராட்டக்காரர்கள் மீது வழக்குகளை போடுகிறீர்கள். அவர்கள் செய்த குற்றம் என்ன என்பதை பற்றி எந்த மனசாட்சியும் இல்லாமல் வழக்குகளை போடுகிறீர்கள். வழக்குகளை போடுவதன் மூலமாக போராட்டத்தை நிறுத்திவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் 129 கோடி ரூபாய ஒரு சின்ன தாமிரபரணி நதிக்கு செலவழிக்க வேண்டிய கடப்பாடு நாட்டுக்கு, அரசுக்கு வந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த மீன் கழிவுகளாலே ஏற்படுகிற அந்த சேதம் எவ்வளவு பெரிய விளைவை இந்த பூமிக்கு உருவாக்கும் என்பதை அரசாங்கம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒண்ணு, காற்று மாசு பற்றி தான் அதிகமான வழக்குகள் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டிலே ஃபைல் செய்யப்பட்டு காற்று மாசுபாடு பற்றி 5 சட்டங்கள் வந்திருக்கிறது. இன்னும் டெல்லியில இன்னொரு 10 வருஷம் கழிச்சு மனுஷனை வாழ முடியாது என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு பெர்சென்ட் ஒரு மனுஷனுக்கு காற்று மாசு இருந்தால் அந்த ஊர்ல வாழ முடியும் என்று சொன்னால் 60% இருந்தா வாழ முடியும். ஆனால் டெல்லியில 121% மாசு டெல்லியில ஏற்பட்டிருக்கிறது. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? காற்றிலே விஷம் கலப்பது போல கழிவு மீனுடைய அந்த வாடை வருகிற போது மனிதன் பல்வேறு துயரங்களுக்கும் பல்வேறு நோய்களுக்கும் உள்ளாகக்கூடும். அதை சந்திக்க விடாமல் செய்வதற்காக நீங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சட்டம் எத்தனையோ சொன்னாலும் அரசுகள் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு யாருக்கோ லாபம் தேடி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. நமது போராட்டம் வெற்றி பெறும் போராட்டம், அரசின் போராட்டம் ஒரு நாள் தோற்று போகும். தோற்று போகிற போராட்டம் நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஊருணியை சுற்றி நிற்கிற மரங்கள் 100, 150, 200 ஆண்டு கால மரங்களாக தெரிகிறது. அப்ப 200 ஆண்டு கால மரங்கள் வாழ்வது என்பது என்று சொன்னால் அந்த ஊரை பேணி இருக்கிற மக்கள் வாழ்கிற ஊராக இருக்கிறது என்பதுதான். ஒரு மரத்துல ஒரு கிளையை கூட நீங்க வெட்டல. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 3 தடவை 10, 30 கிளிகள் இந்த எப்படி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. நல்ல ஊரிலேதான் நல்ல பறவைகள் வாழும். கிளி சுதந்திரமான பறவை, கிளி சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கிறது இந்த ஊர்ல. ஒரு காலத்திலே உங்கள் காற்றும் சுதந்திரமான காற்றாக நீங்கள் சுவாசிக்கிற காலத்தை இந்த போராட்டம் தரும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி.